என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? மேம். நோவா? எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. இல்லனாட்டி ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்துமதிக்கு ஓகே, கார்த்திகா ஓகே, ஓகே. சோ யாரும் நோன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே. சோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. சோ நம்ம நேத்து வந்துட்டு பொசிஷன்ஸ் பார்த்தோம். சோ அதுல யாரு எல்லாரும் ஃபுல்லா இருந்தது வந்துட்டு அபினிஷா, இந்துமதி, கார்த்திகா அவ்வளவுதான் நினைக்கிறேன். சாய்வர்ஷினி வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. மேபி நெட்வொர்க் இஷ்யூவான்னு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? சாய்வர்ஷினி, பொசிஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம். எனக்குதான் லேப்டாப் ஸ்டக் ஆயிட்டா. ஓகே. சோ புரிஞ்சதுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாரு லெஃப்ட் ஆனா? நேத்து ரோஹிணி நீங்களும் நேத்து பாதியில லெஃப்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பாதியில மீன்ஸ் பாதியில இல்ல. சோ லாஸ்ட் வரைக்கும் இருந்தது 3 பேர் தான் பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா பொசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் போர் அடிச்சாலும் வேற வழி இல்ல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுதான் ஆகணும். ஓகே. ஸோ புரியலைன்னா நான் இன்னைக்கு கிளாஸை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு, இன்னைக்கு டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு, ஒன்ஸ் அகெயின் யாருக்காவது புரியலைன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் ரிப்பீட் இன்னொரு டைம் சொல்லுவேன். அதுக்காண்டி தான் கேட்குறேன். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். நான் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பொசிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஓகே. சோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னா, அதாவது இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா சிஎஸ்எஸ் லேஅவுட்டுக்குள்ள வரும். நேத்து பார்த்த பொசிஷனும் இன்னைக்கு பார்க்க போற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே சிஎஸ்எஸ் லேஅவுட்டுக்குள்ள வரும். ஓகேவா? சிஎஸ்எஸ் லேஅவுட் டாபிக் உள்ள பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, டிஸ்பிளே அப்படிங்கிறது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நம்ம பொசிஷன்ஸ் நேத்து பார்த்துட்டோம். இன்னைக்கு டிஸ்பிளே பார்க்க போறோம். டிஸ்பிளேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. நிறைய இடத்துல டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே. ஏன் நான் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? பட் ஏன் நான் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, மத்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்துட்டு இப்ப பார்த்தா புரியும். அப்புறம் நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் ஜஸ்ட் ஒரு 2 டைம் ரீகால் பண்ணோம்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. பட் இதெல்லாம் வந்து எப்படின்னா சொல்லும்போது நல்லா புரியும். பட் நம்ம ப்ராஜெக்ட்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல போக போக பண்ணிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா பண்ணிருவீங்க. பட் ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகும். ஓகேவா? சோ அதனாலதான் அது வந்து நான் இம்பார்ட்டன்ட் திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். ஓகே. சோ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு பார்த்தோம்? ஒரு எலமெண்ட்ட எந்த இடத்துல பொசிஷன் பண்ண போறோம், எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறோம், அத வந்து எந்த மாதிரி பொசிஷன்ல வந்து வச்சா நவுட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதை வந்து எந்தெந்த பொசிஷன்ல மூவ் பண்றது, அதை எப்படி மூவ் பண்றது, பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்தா அந்த எலமெண்ட் எப்படி மூவ் ஆகும், பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்தா அந்த எலமெண்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகே. பட் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை எப்படி மத்தவங்களுக்கு பிரசன்ட் பண்றது, ஒரு யூசருக்கு எப்படி டிஸ்பிளே பண்றது அந்த மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம வந்து டிஸ்பிளே பண்றோம், அதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கு நிறைய
டைப்ஸ் இல்ல ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? அங்க நம்ம எப்படி ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக் அந்த மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இங்க டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில பிளாக், இன்லைன் அப்படின்னு நிறைய பார்ப்போம். ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு தனித்தனியா பார்க்கலாம். ஒரு எலமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே. இதுல வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு. டிஸ்ப்ளேங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம குடுக்கலாம்னா, டிஸ்ப்ளே இன்லைன்னு ஒரு வேல்யூ. ஓகே. இன்லைன் பிளாக்ன்னு ஒரு வேல்யூ. வெறும் பிளாக், அப்புறம் ரன்னின், அடுத்து நன். நன்னுனா வேற ஒண்ணும் இல்ல. எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேவா? சோ, பொசிஷன்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு எந்த ஒரு பொசிஷனுமே குடுக்கல அப்படின்னா, டிஃபால்ட்டா அது என்ன பொசிஷன்ல இருக்கும்னு சொன்னேன்? யாராவது சொல்லலாமா? நேத்து கிளாஸ்ல நான் சொன்னேன். Static. வெரி குட். இந்த மாதிரி சூப்பர். சோ டிஃபால்ட்டா அது என்ன பொசிஷன்ல இருக்கும்? ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேனா? அப்போ நீங்க டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி குடுக்காதப்போ டிஃபால்ட்டா அந்த எலிமெண்ட் என்ன பொசிஷன்ல இருக்கும்? அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் தட் எலிமெண்ட். ஓகேவா? இப்போ p டேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டிஃபால்ட் பொசிஷன் என்னவா இருக்கும்னா பிளாக்கா இருக்கலாம், இல்லனா இன்லைனா இருக்கலாம். அது வந்து எலிமெண்ட் பொறுத்து இருக்கு. அதோட டிஃபால்ட் பொசிஷன். ஓகேவா? இப்ப நீங்க வந்து ஸ்பான் டேக் இல்ல நீங்க ஆங்கர் டேக் அப்படிலாம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டிஃபால்ட் டிஸ்ப்ளேயோட டிஃபால்ட் இது வேல்யூ என்னன்னா இன்லைன். ஓகேவா? பேராகிராஃபோட டிஃபால்ட் வேல்யூ என்னது? பிளாக். அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ட பொறுத்து அதோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே வேல்யூ மாறும். ஓகேவா? அத மாதிரி சொல்ல முடியாது. பொசிஷன் மாரி எல்லாமே ஸ்டாட்டிக்ல இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும் எலமெண்ட்ஸ பொறுத்து அதோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே வேல்யூ மாறும். ஸ்பான் டேக், ஆங்கர் டேக்லாம் இன்லைன்ல இருக்கும் டிஃபால்ட்டா. இதே நம்ம பேராகிராஃப் டேக்னா பிளாக்ல இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆ பிளாக் அப்படின்னா என்னன்னா, ஆ இங்க வந்து நான் சொன்னேன்ல பேராகிராஃப் டேக் வந்து டிஃபால்ட்டா பிளாக்ல இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த பிளாக் எலிமெண்ட் எப்படின்னா, இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சோ இப்ப இதுல வெல்கம் டு வெல்கம்ங்கிறது ஒரு பேராகிராஃப், டூங்கிறது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப்னு இருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன பண்ணும்னா, நீங்க இந்த பேராகிராஃப்ல வெல்கம் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும்னா, இதோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும். ஓகேவா? இந்த ஸ்கிரீனோட ஃபுல் வித்தையுமே அது எடுத்துக்கும். ஓகேவா? அந்த அதுக்கு தேவை அவ்ளோ வித்து தேவையில்ல. அப்படித்தானே? வெல்கம்ங்கிறது ஒரு சின்ன வேர்டு தான். அதுக்கு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் போதும். ஆனா அது என்ன பண்ணும்னா, நான் இந்த சொல்லுவேன்ல இந்த ஒயிட் ஸ்கிரீன்னா என்ன பண்ணுவோம்? அப்படின்னா, அதான் பாடி, ஓவரால் பாடி. சோ அந்த பாடியோட ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும். அப்ப நீங்க அதுக்கு அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் குடுக்குறீங்க. பேராகிராஃப் டேக்ல 2ன்னு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2க்கு இது ஸ்பேஸ் குடுக்காது. இந்த வெல்கம்க்கு அடுத்து இந்த 2 ஆக்சுவலி இதுக்கு அடுத்து நெறைய ஸ்பேஸ் இருக்கு. நம்ம இந்த 2 வந்துட்டு எதுல பிரிண்ட் ஆகலாம்? இந்த வெல்கம்க்கு அடுத்து கூட அது வந்துட்டு பிரிண்ட் ஆகலாம். அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணும்னா, நெக்ஸ்ட் லைன்ல தான் அந்த 2 பிரிண்ட் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பேராகிராஃப் டேக்லாம் என்னன்னு டிஃபால்ட்டா பிளாக்ல இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த கோட்ல வந்து இங்க டிஸ்ப்ளே பிளாக்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பிளாக்ன்னு குடுத்ததுனால, இந்த வெல்கம் என்ன பண்ணும்னா, அதோட ஃபுல் வித்தையும் ஆக்கியூபை பண்ணிரும். இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் உள்ள ஃபுல் வித்தையும் அது ஆக்கியூபை பண்ணிரும். அப்போ அதுக்கு அடுத்து உள்ள 2க்கு அது வந்து ஸ்பேஸ் குடுக்காது. சோ ஆட்டோமேட்டிக்கா 2 என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 2வும் என்ன பண்ணும்னா, நெக்ஸ்ட் லைன்ல உள்ள ஃபுல் வித்தையும் ஆக்கியூபை பண்ணிரும். அப்போ இன்ஃபோஸ்மேட்டுக்கு நமக்கு இங்க இடமே இருந்தாலுமே, இந்த 2 என்ன பண்ணும்னா, மொத்த ஸ்பேஸையும் ஆக்கியூபை பண்றதுனால நமக்கு நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ பிளாக்னா என்னன்னா, அதுல நம்ம ஒரு எலமெண்ட்டா பிளாக்ன்னு குடுத்துட்டோம்னா, அது அதோட ஃபுல் வித்தையுமே ஆக்குபை பண்ணிரும். அதுக்கடுத்து நம்ம என்ன எலமெண்ட் நம்ம குடுத்தாலுமே, ஆட் பண்ணாலுமே, அது நெக்ஸ்ட் லைன்ல தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா, அந்த ஒரு எலமெண்ட் அந்த ஃபுல் வித்தையுமே ஆக்குபை பண்ணிருது. ஓகேவா? புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா உங்களுக்கு இது? நான் இப்ப சொன்னது புரிஞ்சுதா? இல்லன்னா Ma'am. புரிஞ்சு ma'am. புரிஞ்சுதா? ஓகே, ஓகே. இல்ல நான் புரியலன்னா, எல்லா எக்ஸாம்லயும் ஒரு டைம் உங்களுக்கு போட்டு ஐ மீன் விஷுவல்ல போட்டே சொல்லி தந்துருவேன். அதுக்கு தான்.
கேக்குறேன். ஓகே. ஓகே. சோ வந்து அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து பிளாக்கா? பிளாக்குக்கு ஆப்போசிட் அப்படி இன்லைன். ஓகேவா? இன்லைன் என்ன பண்ணும்? சும்மா எல்லா ஸ்பேஸையும் ஆக்கியூபை பண்ணாது. அதுக்கு எவ்ளோ ஸ்பேஸ் தேவையோ, அதுக்கு எவ்ளோ விட்த் தேவையோ, அந்த விட்த்த மட்டும் தான் அது ஆக்கியூபை பண்ணும். ஓகேவா? இத மாதிரி என்ன பண்ணாது? இப்ப இந்த வெல்கம்க்கு என்ன பண்ணுச்சு? அது வந்து ஓவரால் விட்த்த எடுத்துக்குச்சா? அந்த மாதிரி எடுக்காது. இன்லைன் என்ன பண்ணும்? இப்ப அந்த வெல்கம்க்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் போதும். அப்படித்தானே? வெல்கம்ங்கிறது ஒரு 200 பிக்சல்ல அத நம்ம சாரி 200 பிக்சல் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு பிக்சல்ல அது வந்து நம்ம ஸ்பேஸ வந்துட்டு எனஃப். ஆனா, ஆ பிளாக் என்ன பண்ணும்? அதுக்கு எனஃபா இருந்தாலும் அது ஃபுல்லா வித்தே எடுக்கும். ஆனா, இன்லைன் என்ன பண்ணும்னா, அதோட நெசசரி ஸ்பேஸ மட்டும் எடுத்துக்கும். நீங்க அதுக்கு அடுத்து எந்த எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணாலும் என்ன ஆகும்? அது வந்து பக்கத்திலேயே பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி. ஓகேவா? சோ இங்க வந்துட்டு இங்கேயும் பேராகிராஃப் டாக் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா, இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? பேராகிராஃப் டாக் டிஃபால்ட்டா பிளாக்ல இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அத டிஸ்ப்ளே இன்லைன்னு குடுத்ததுனால, வெல்கம் இந்த ஸ்பேஸ் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து 2ங்கிறதுக்கு வெல்கம் வந்து இந்த ஸ்பேஸ் அதுக்கு எனஃப். அப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்பேஸ்ல 2 வந்து ஆக்கியூபை பண்ணும். அந்த 2 ஓட ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபோர்ஸ்மேட் வந்து ஆக்கியூபை பண்ணும். சோ இங்க என்ன பண்ணல? அது வந்து ஃபுல் வித்தையுமே ஆக்கியூபை பண்ணல. அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த எலமெண்ட்டுக்கு எவ்ளோ நெசசரியா அதுக்கு ஸ்பேஸ் தேவையோ, அந்த ஸ்பேஸ மட்டும் தான் ஆக்கியூபை பண்ணும். ஓகேவா? நீங்க நெக்ஸ்ட் எலமெண்ட் குடுத்தாலுமே அதுக்கு அடுத்து ஸ்பேஸ் இருந்தா அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் இன்லைன். இதுல வந்து புது லைன்ல ஸ்டார்ட் பண்ணாது. அதுல எப்படி ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு? வெல்கம் ஒரு லைன்ல, டூ ஒரு லைன்ல, என்ஃபோர்ஸ்மென்ட் ஒரு லைன்ல அப்படி ஸ்டார்ட் ஆயி அப்படி அப்படி எழுதி இருந்துச்சு. பட் இங்க வந்து அப்படி எப்படி இருக்கு? அப்படின்னா எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு. ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுமே ஒரு நெசசரி ஸ்பேஸ மட்டும் தான் எடுத்திருக்கு. அதோட எசென்ஷியல் ஸ்பேஸ தாண்டி அது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கல. பிளாக் மாதிரி ஃபுல் ஸ்பேஸ் எடுக்காதனால இன்லைன் வந்து இப்படி பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ நான் அடுத்தடுத்து போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஓகே. சோ இதுதான் இன்லைன். இப்ப இன்லைன் பிளாக்னா என்னன்னா, சேம் டு சேம் இன்லைன் மாதிரி தான். ஓகேவா? அந்த நேம் 2மே சேமா தான் இருக்கு. என்னன்னா இதுல இன்லைன் பிளாக்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. இன்லைன் பிளாக்னா என்னன்னா, இன்லைன் மாரி தான் பிரிண்ட் ஆகும். இதுல வந்து நீங்க ஹைட் அண்ட் விட்த் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் விட்த் சேஞ்ச் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன்? இப்போ இந்த வெல்கம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ். அதுக்கு என்ன நெசசரி ஸ்பேஸோ அத ஆக்கியூபை பண்ணும்னு சொன்னேனா? இப்போ இந்த வெல்கம்க்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த வெல்கம் வந்து நீங்க வந்து ஒரு 20 பிக்சல்லயே எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா? 20 பிக்சல் தான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே அது முடிஞ்சிரும். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 40 பிக்சல் அளவுக்கு அந்த வந்து வெல்கம்க்கு ஸ்பேஸ் குடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? அந்த 40 பிக்சலுக்குள்ள அந்த வெல்கம் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வர்ற 2க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு விட்த் அண்ட் ஹைட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதுவா அதாவது அதுவா நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவை அப்படின்னு எடுத்துக்கிறது வேற. அது வந்து இன்லைன். இப்ப வெல்கம். நம்ம எந்த ஸ்பேஸ்மே இங்க வந்து நம்ம ஏதாவது பிக்சல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோமா? விட்த்தோ, ஹைட்டோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுவே என்ன பண்ணிக்கிட்டுன்னா, அதுக்கு தேவையான ஸ்பேஸ எடுத்துட்டு பிரிண்ட் ஆயிட்டு. ஆனா இங்க இன்லைன் பிளாக்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆ இன்லைன் பிளாக்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, வித் 100 பிக்சல் அப்படின்னு நான் குடுத்ததுனால, இந்த வெல்கம் என்ன பண்ணிருக்கு? 100 பிக்சல் ஸ்பேஸ வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கு. அடுத்து 2 என்ன பண்ணியிருக்கு? அடுத்த 100 பிக்சல் அத ஆக்கியூபை பண்ணியிருக்கு. அடுத்து இன்ஃபோஸ்பேட் என்ன பண்ணியிருக்கு? 100 பிக்சல் ஆக்கியூபை பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு அவ்வளோ தேவையில்ல. பட் ஆனா நம்ம இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணதுனால நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? பட் இதே வெறுமனே இன்லைனா இருந்தா என்ன பண்ணும்? இந்த வெல்கம் டூ இன்ஃபோஸ்பைட் வந்துட்டு வெறும் 20, 20 பிக்சல்லயே அதோட வேலைய அது முடிச்சிரும். ஆனா நம்ம இங்க விட்த் வந்து 100 பிக்சல் குடுத்திருக்கிறதுனால, இந்த வெல்கம் ஒரு 100 பிக்சல் கேப்ப வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கு. 2வும் 100 பிக்சல் ஆக்கியூபை பண்ணியிருக்கு. இன்ஃபோஸ்பைட்டும் 100 பிக்சல் ஆக்கியூபை பண்ணியிருக்கு. சோ இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒண்ணு தான். ஓகேவா?
அது வந்துட்டு ஒரு ஸ்பேஸ ஆக்கியூபை பண்ணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ தான் ஆக்கியூபை பண்ணும். ஃபுல் வித்த ஆக்கியூபை பண்ணாது. பட் இன்லைன்ல அதோட நெசசரி ஸ்பேஸ அதுவே ஆக்கியூபை பண்ணிக்கும். இன்லைன் பிளாக்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இவ்ளோ வித்த நீ ஆக்கியூபை பண்ணணும். இவ்ளோ ஹைட்ட நீ ஆக்கியூபை பண்ணணும். அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க வந்து பண்ண மாதிரி. வித் 100 பிக்சல் அப்படின்னு குடுத்ததுனால அது என்ன பண்ணிருக்கு? 100 பிக்சல் வித்த வந்து ஆக்கியூபை பண்ணிருக்கு. 2வும் அதே மாதிரி 100 பிக்சல் வித்த ஆக்கியூபை பண்ணிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து அத ஆக்கியூபை பண்ணவும் வைக்கலாம். இன்லைன் யாருக்காவது டவுட்டா? மேம் வித் 100 பிக்சல் கொடுக்காட்டா என்ன ஆகும்? வித் 100 பிக்சல் குடுக்கலன்னா இன்லைன் பிளாக்ல என்ன ஆகும் கேக்குறீங்களா? எஸ் மேம். அது வந்து இன்லைன் மாதிரியாவே பிரிண்ட் ஆகும். அதாவது இங்க எப்படி பிரிண்ட் ஆச்சு இன்லைன்ல? வெல்கம் டு இன்ஃபோஸ்பைட் பிரிண்ட் ஆச்சா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே நம்ம மேம். இதே மாதிரியாவே பிரிண்ட் ஆகும். இன்லைன் பிளாக்னே கொடுத்தாலும் நான் என்ன சொன்னேன், இன்லைன் பிளாக்கும் சேமா தான் இருக்கும். இனிஷியலா ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியே தான் பிரிண்ட் ஆகும். நீங்க இன்லைன் பிளாக் கொடுத்தாலும் இன்லைன் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஆனா இன்லைன் பிளாக்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ராவா வித் 100 பிக்சல்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே, வெல்கம் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் கேப் எடுத்து பிரிண்ட் ஆகும். இதை நீங்க கொடுக்காம, இந்த வித் 100 பிக்சல் கொடுக்காம வெறும் டிஸ்பிளே இன்லைன் பிளாக்னு கொடுத்தீங்கன்னா இன்லைன்ல எப்படி பிரிண்ட் ஆகுமோ அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். நெசசரி ஸ்பேஸ மட்டும் எடுத்துட்டு அடுத்தடுத்து ஹாரிசாண்டலா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்து டிஸ்பிளே நன்னு. ஓகே, டிஸ்பிளே நன்னுனாலே அந்த வேர்ட்லயே உங்களுக்கு மீனிங் தெரியுது. நன்னுனா எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இங்க எல்லா எக்ஸாம்பிளையுமே இந்த மாதிரி டிஸ்பிளே நன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இங்க எல்லாத்துலயுமே H1 டேக் எவ்ரி ஒன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, அப்படிதானே? ஆனா எதுலயாவது அது பிரிண்ட் ஆயிருக்கா? பிரிண்ட் ஆகல. ஏன் பிரிண்ட் ஆகல அப்படின்னா, இங்க H1 டேக் ஆக்சஸ் பண்ணி டிஸ்பிளே நன்னு கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே நன்னுனா என்ன அர்த்தம்? அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிரும், அந்த எலமெண்டே பிரிண்ட் ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? அதான் டிஸ்பிளே நன்னு. ஓகே, இங்க எவ்ரி ஒன் H1 டேக் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்பிளே நன்னு கொடுத்ததுனால அந்த எவ்ரி ஒன்ங்கிற வேர்டு இங்க வந்துட்டு டிஸ்பிளே ஆகல. ஓகே, அது ஹைட் ஆகி இருக்கு. ஓகே ஓகே, சோ அடுத்து என்னது அப்படின்னா டிஸ்பிளே ரன்னின். டிஸ்பிளே ரன்னின் அப்படின்னா என்னன்னா, இது வந்து பிளாக்ல இவ்வளவு நேரம் இன்லைன் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம். இன்லைன் மாதிரி பிரிண்ட் ஆகும். ஆனா அதுல நம்ம வந்துட்டு ஹைட் அண்ட் வித் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரிதான் ரன்னின். ரன்னின்னா என்னன்னா பிளாக் மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பட் இங்க நீங்க ஹைட் மென்ஷன் பண்ணிக்கலாம். பிளாக்கு ஹைட் மென்ஷன் பண்ணா எப்படி இருக்கும், பிளாக்னா எப்படி டிஸ்பிளே ஆகும் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். பிளாக்னா எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு, வித் ஃபுல்லா எடுத்துட்டு அடுத்து நியூ லைன்ல 2 வந்திருக்கு. அடுத்து நான் சொன்னேன்னா அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். எது? டிஸ்பிளே பிளாக். ரன்னின்னா என்னன்னா, இந்த டிஸ்பிளே பிளாக்ல என்ன பண்ணிருக்குன்னா வித்து தான், நான் என்ன சொன்னேன், வித்து தான் 100% ஆக்கியூபை பண்ணும். ஓகேவா? ஹைட் வந்து நெசசரி ஹைட் தான் ஆக்கியூபை பண்ணும். அதாவது நெக்ஸ்ட் லைன்னா அடுத்த லைனுக்கு எவ்வளவு கேப் இருக்கோ அவ்வளவுதான். இப்ப இந்த லைனுக்கும் ஒரு கேப் இருக்கா, அதே மாதிரிதான் எல்லா லைன்லயுமே கேப் இருக்கும். ஓகேவா? ஹைட் தான் அது வந்து சரி, வித் தான் அது 100% ஆக்கியூபை பண்ணுமே தவிர ஹைட் 100% ஆக்கியூபை பண்ணாது. அது அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆயிரும். ஓகே, ஆனா இங்க நீங்க ரன்னிங் யூஸ் பண்ணா இந்த வெல்கமுக்கும் இந்த 2க்கும் இடையில எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதுதான் ரன்னினோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? பிளாக் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா இந்த வெல்கமுக்கும் இந்த 2க்கும் நடுவுல நீங்க வந்து எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா, ஹைட் 100 பிக்சல் கொடுத்ததுனால என்ன இருக்கு, இப்ப டிஃபால்ட்டா நீங்க இந்த ஹைட் 100 பிக்சல் கொடுக்காம சும்மா டிஸ்பிளே ரன்னின்னு கொடுத்தீங்கன்னா பிளாக் எப்படி டிஸ்பிளே ஆகும், வெல்கம் ஒரு லைனு, 2 ஒரு லைனு, இன்ஃபோஸ்மைட் ஒரு லைனு, பக்கத்துல அடுத்தடுத்த லைன்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். அதே மாதிரிதான் டிஸ்பிளே ஆயிருக்கும்.
பட் இங்க நீங்க ரன்னின் யூஸ் பண்ணிட்டு திருப்பி ஹைட் 100 பிக்சல் கொடுக்கும்போது என்ன பண்ணும், வெல்கம்க்கும் 2க்கும் நடுவுல ஹைட் டிஃபரன்ஸ் எவ்வளவு, 100 பிக்சல் ஹைட் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். 2க்கும் இன்ஃபோர்ஸ்மேட்டுக்கும் நடுவுல ஒரு 100 பிக்சல் ஹைட் கிரியேட் ஆகும். ஓகே, ரன்னின்ங்கிறது பிளாக் மாதிரியாவே இருக்கும். பட் அதுக்கு நடுவுல என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் பிளாக்கும் ரன்னின்னும். இன்லைனும் இன்லைன் பிளாக் எப்படின்னா, இன்லைன்னா நெசசரி வித்த மட்டும் எடுத்துட்டு ஒரே லைன்லயே டிஸ்பிளே ஆயிரும். இன்லைன் பிளாக்னா என்ன பண்ணும்னா இன்லைன் மாதிரியாவே ஒரே லைன்ல தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளவு வித்துல அது ஸ்பெசிஃபை, வித்து மட்டும் இல்ல ஹைட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளவு ஏரியால அந்த வெல்கம் வந்து பிரிண்ட் ஆகணும், அடுத்து எவ்வளவு ஏரியால 2 பிரிண்ட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வித்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், ஹைட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இன்லைன்ல ஹைட் வித் ஸ்பெசிஃபை பண்ண முடிஞ்சா அது இன்லைன் பிளாக். பிளாக்ல ஹைட் வித் ஸ்பெசிஃபை சாரி ஹைட் வித் வராது, ஹைட் ஸ்பெசிஃபை பண்ண முடிஞ்சா அது ரன்னின். ரன்னின்னும் பிளாக்கும் ஒண்ணு, சரியா? நீங்க அத மாதிரி நினைச்சுக்கோங்க. ரன்னின்னும் பிளாக்கும் ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகும். இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே, பட் ரன்னின்ல ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்லைன் பிளாக்ல வித் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது வந்துட்டு மத்த டிஸ்பிளே வேல்யூஸ். இப்போ உங்களுக்கு இது எல்லாம் புரிஞ்சுதா? மொத்தமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னா நம்ம பார்த்ததுல ஓகே. நான் இவ்வளவு நேரம் பேசுனது உங்களுக்கு கேட்டது தானே? மேம் ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல, வாய்ஸும் உங்களுக்கு கேட்கல மேம். ஓ, யாராவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. மேம் நீங்க லெஃப்ட் ஆர்மர் இருந்துச்சு, அப்புறம் ஜாயின் பண்ணீங்க, அப்புறம் லெஃப்ட் ஓ, ஆர்மர். சரி சரி சரி, அது ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஆகி திருப்பி ஜாயின் ஆயிருக்கு. நெட்வொர்க் இஷ்யூ வந்திருக்கு நடுவுல. ஓகே ஓகே, நான் அகைன் எதுல இருந்து ஸ்டாப் பண்ணேன்? எது நடத்திட்டு இருக்கும்போது நெட் கட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ரன்னிங். ரன்னிங் நடத்திட்டு இருக்கும்போது தானே? ஓகே ஓகே, நானும் ரொம்ப முன்னாடியே கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருந்தேன். ஓகே, ஓகே. ரன்னிங் நடத்திட்டு இருக்கும்போது கட் ஆச்சு அப்படிதானே? சோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அகைன் சொல்றேன். ஓகே, சோ ரன்னின்னா என்னன்னா, ரன்னின் அப்படின்னு நீங்க ஒண்ணு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பிளாக் மாதிரியாவே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சோ இப்ப நீங்க பிளாக்னா எப்படி டிஸ்பிளே ஆகும்? பிளாக் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு சொன்ன, வித் ஃபுல்லா எடுத்துக்கும், அடுத்து ஹைட் வந்து ஐ மீன் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். வித் ஃபுல்லா எடுத்ததுனால அடுத்த எலிமெண்ட் நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்த எலிமெண்ட் நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுல ரன்னின்னும் பிளாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி நீங்க இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இன்லைன் பிளாக்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் வித் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஹைட் வித் மென்ஷன் பண்ணி அதுக்குள்ள நீங்க பிரிண்ட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை கொடுக்கலாம். அதுக்குள்ள டிஸ்பிளே பண்ணிக்கோ, ஒரு ஸ்பேஸ் மாதிரி வித் வந்து 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்து அந்த வித்துக்குள்ள நீ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணிக்கணும் அப்படின்னு நீ வந்து ஹைட் வித் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரிதான் இங்க டிஸ்பிளே பிளாக்கும் ரன்னின்னும் ஒண்ணு. ரன்னின் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இதே மாதிரிதான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? பிளாக் மாதிரியே டிஸ்பிளே ஆகும். ரன்னின்ல என்ன எக்ஸ்ட்ராவா பண்ணிக்கலாம்னா, இப்ப இந்த வெல்கம்க்கும் 2க்கும் நடுவுல எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். 2க்கும் இன்ஃபோர்ஸ்மேட்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, காமிக்கிறேன்.
இது வந்துட்டு பிளாக் மாதிரியாவே தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. என்ன வெல்கம்க்கும் 2க்கும் நடுவுல ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஹைட் இங்க 100 பிக்சல் குடுத்ததுனால, வெல்கம்க்கும் 2க்கும் நடுவுல ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. 2க்கும் இன்ஃபோஸ்மேட்டுக்கும் நடுவுல ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா பிளாக் மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். நம்ம வந்துட்டு பிளாக்ல வந்துட்டு 2 எலிமெண்ட், அதாவது நெக்ஸ்ட் எலிமெண்ட், அடுத்த எலிமெண்ட், நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுற எலிமெண்ட்டுக்கு நடுவுல ஹைட் டிஃபரன்ஸ் நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. பட் ரன்னிங்ல நம்ம வந்து ஹைட் எவ்வளவு குடுக்கலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்ப ஹைட் 100 பிக்சல்னு குடுத்தோம்னா, வெல்கம்க்கும் 2க்கும் நடுவுல 100 பிக்சல் கேப் கிரியேட் ஆகும். 2க்கும் இன்ஃபோஸ்மேட்டுக்கும் நடுவுல அடுத்து 100 பிக்சல் கேப் கிரியேட் ஆகும். புரியுதா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஹைட்ட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ரன் இன்னும் பிளாக்கும் ஒண்ணுதான். ஆனா ரன் இன்ல நீங்க வந்து அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும்போது அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல எவ்வளவு ஹைட் டிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒண்ணு. இன்லைன் பிளாக்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்லைன்ல வந்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எசென்சியலான ஒரு ஸ்பேஸ மட்டும் எடுத்து அடுத்தடுத்த லைன்ல, ஐ மீன் அடுத்தடுத்த லைன்ல சேம் லைன்லயே கூட பிரிண்ட் ஆகும். சோ அதுல வந்துட்டு ஒரு எலமெண்ட் எவ்வளவு வித்துக்குள்ள பிரிண்ட் ஆகணும், எவ்வளவு வித்துல டிஸ்ப்ளே ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இன்லைன் பிளாக்ல. பட் அதை மென்ஷன் பண்ணலைன்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னு சொன்னா, இன்லைன் எப்படி பிரிண்ட் ஆகும் அதே மாதிரி தான் இன்லைன் பிளாக்லயும் பிரிண்ட் ஆகும். எக்ஸ்ட்ராவா வித் நீங்க 100 பிக்சல் அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து ஒரு 100 பிக்சல் கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே 100 பிக்சல் கேப் எடுத்துக்கிட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் டிஸ்பிளே பிளாக்லயும். பிளாக்கும் ரன்னிங்கும் ஒண்ணு. ரன்னிங்ல நீங்க ஹைட்டை டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட்டை வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கலாம். சோ அது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த ஹைட் டிஃபரன்ஸ் வச்சு டிஸ்பிளே ஆகும். ஓகே, சோ இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா சின்ன சின்ன டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பிளாக்கு, இன்லைன் பிளாக்கு, அடுத்து ரன்னிங், இந்த 4 புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, சோ இப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சரியா? அதாவது இங்க வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் படிச்சோமா, இந்த 4 வந்து இம்பார்ட்டன்ட். இது போக அப்பப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலா பண்ண டைம் இருக்காது. இதுல நம்ம இம்பார்ட்டன்டா யூஸ் பண்றது என்ன தெரியுமா, அந்த ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபிளெக்ஸ், டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்பிளே கிரிட்னு ஒண்ணு இருக்கும். இந்த டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதையும் யூஸ் பண்ணுவோம். கிரிட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தனி டாபிக்காவே ஒரு நாள் வரும். சோ அதனால கிரிட்ட பத்தி நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம அன்னைக்கு பாத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன சொல்லிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். பிளாக் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபிளெக்ஸையும் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஃபிளெக்ஸ்னா எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறத ஒரு டைம் டீச் பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, பிபிடி எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுல சும்மா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. இதை நம்ம அவ்வளவா எப்போதும் யூஸ் பண்ண மாட்டோம். எப்போவாவது ரொம்ப ரேரா. இப்போ லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னா என்ன பண்ணும்னா, ஒரு எலமெண்ட் ஏதோ 4-5 ஐட்டம்ஸ் நீங்க கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் டிஸ்பிளே லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே எல்ஐ டேக்ல எப்படி பிரிண்ட் ஆகும், அடுத்தடுத்து. சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்லைன் டேபிள்னா அது ஒரு டேபிள் மாதிரி பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவான ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இதுல வந்து அடிக்கடி யூஸ் பண்றது பார்த்தா இந்த ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து இந்த கிரிட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இருக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஓகே, இதை நீங்க வந்து ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். டிஸ்பிளே நன்னுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஒரு எலமெண்ட் டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம்னா அந்த எலமெண்ட் டிஸ்பிளே ஆகாது, அவ்வளவுதான். ஓகே, சோ இப்ப நம்ம வந்துட்டு டைரக்டா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது இருந்துச்சு, டிஸ்பிளே பிளாக்னு ஒண்ணு இருந்ததா. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எலமெண்ட் வந்துட்டு பி டேக் தானே வச்சிருந்தோம். சோ பி டேக்குள்ள ஓகே,
p tag வந்து டிஃபால்ட்டா எதுல இருக்குன்னு சொன்னேன்? பிளாக்ல இருக்குன்னு சொன்னேன்னா, டிஸ்ப்ளே பிளாக்ல இருக்குன்னு சொன்னேன்னா, சோ நான் இப்போ வந்துட்டு ஹலோ எவ்ரிஒன் அண்ட் தென் இன்னொரு ஒரு p tag உள்ள ஓகே. சோ இது மூணுத்தையும் இப்ப நான் கொடுத்திருக்கேன். ஓகே, இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். நான் இப்ப ஏதாவது டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் குடுத்திருக்கேனா? நான் எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் வந்துட்டு 3 p tag மட்டும் குடுத்திருக்கேன். சோ அது என்ன பண்ணிருக்கு? டிஃபால்ட்டா என்ன ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு, டிஸ்ப்ளே பிளாக் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு. அப்படின்னா என்னது? இப்ப இந்த ஹலோ, ஆக்சுவலி ஹலோக்கு அப்புறம் இவ்ளோ கேப் இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்கு? எவ்ரிஒன் நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்? இந்த ஹலோ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த ரைட் சைடு வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்கிரீனோட வித்த மட்டும் ஆக்குபை பண்ணிரும். ஓகேவா? சோ ஆக்குபை பண்ணதுனால என்ன பண்ணிருக்கு? நெக்ஸ்ட் லைன்ல தான் எவ்ரிஒன் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு எவ்ரிஒன் ஆக்குபை பண்ணதுனால ஹாப்பி லேர்னிங் நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்துட்டு நீங்க டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாட்டியும் சரி, ஏன்னா பேராகிராஃப் டேக் வந்து டிஃபால்ட்டா டிஸ்ப்ளே பிளாக்ல தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஆங்கர் டேக், ஸ்பேன் டேக்லாம் வந்து டிஸ்ப்ளே இன்லைன்ல இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டா. ஓகே. இப்ப நான் இதுக்கு வந்து ஸ்டைல் போட்டு நான் இங்க குடுக்கணும் கூட அவசியம் இல்ல பேராகிராஃப் டேகுக்கு. எனிவேஸ் நான் இங்க குடுக்குறேன். ஓகே. நோ சேஞ்ச் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆக போகுது. சோ சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு 3 பேராகிராஃப் நம்ம அதை வந்து டிஸ்ப்ளே பிளாக்ல கொடுத்துருக்கோம். அது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே பேராகிராஃப்ஸ டிஸ்ப்ளே இன்லைன்னு கொடுத்தா எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. டிஸ்ப்ளே இன்லைன் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? அடுத்தடுத்த லைன் அடுத்தடுத்து ஒரே லைன்லயே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஹலோக்கு இவ்ளோ ஸ்பேஸ் போதும். அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? எவ்ரிஒன் அடுத்த ஸ்பேஸ்ல வந்து அது பிரிண்ட் ஆயிருக்கு. எவ்ரிஒன் இவ்ளோ ஸ்பேஸ் போதும். சோ அதுக்கடுத்து இவ்ளோ ஸ்பேஸ் காலியா தான் இருக்கு. சோ அதனால அது பேராகிராஃப் டேக்ல அடுத்த லைன்ல அதே லைன்லயே அது வந்துட்டு அடுத்தடுத்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு டிஸ்ப்ளே இன்லைன். சோ இன்லைனுக்கு வந்து என்ன சொன்னேன்? இன்லைன் பிளாக்னா இன்மதி கூட ஒரு டவுட் கேட்டாங்கல்ல. இன்லைன் பிளாக்னு கொடுத்தா இந்த வித்து கொடுக்காம இன்லைன் பிளாக்னு கொடுத்தா எப்படி பிரிண்ட் ஆகும்னு கேட்டாங்கல்ல. நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாமா? நான் இப்ப இது வந்துட்டு இன்லைன் பிளாக்னு கொடுத்துருக்கேன். ஓகே. எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு பார்க்கலாமா? இன்லைன் பிளாக்னு கொடுத்தாலும் எப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு? இன்லைன் மாதிரியாவே தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இங்க நான் என்ன சொன்னேன்? நம்ம வந்து வித்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்து கொடுத்தா வித் வந்து நான் இப்போ வந்து 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுமே 100 பிக்சல் கேப்புக்குள்ள பிரிண்ட் ஆயிக்கும். ஓகே. சோ இது ஒரு 100 பிக்சல் கேப் எடுத்துக்கும், இது 100 பிக்சல் கேப் எடுத்துக்கும், இதுவும் 100 பிக்சல் கேப் எடுத்துக்கும். இங்க ஏன் ஹாப்பி லேர்னிங் வந்துட்டு இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு தெரியுமா? இப்ப இந்த ஹாப்பி லேர்னிங் வந்துட்டு அதாவது ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகும்போது எப்படி ஆகும்னா 100 பிக்சலை விட அதிகமா இருக்கும். ஏன்னா ஹாப்பியே ஒரு 50 பிக்சல் இருக்கும். லேர்னிங் ஒரு 50 பிக்சலை விட கூட இருக்கும். ஒரு 70 பிக்சல் இருக்கும். அப்போ ஒரு 120 பிக்சல் வந்துரும். ஆனா நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்? வித் வந்து 100 பிக்சலுக்குள்ளதான் நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே பிரிண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கிறதுனால இது என்ன பண்ணிக்கிட்டுனா கீழே பிரிண்ட் பண்ணிக்கிட்டு. சோ அப்படி பிரிண்ட் பண்ணிட்டேன்னா 100 பிக்சலுக்குள்ள அந்த எலமெண்ட் வந்துட்டு கொண்டு வந்துடலாம். அதனால அப்படி எடுத்திருக்கு. சோ ஒவ்வொரு எலமெண்ட்டுமே இதுக்கு வந்து நெசசரி வந்துட்டு கொஞ்சம் இதை விட அதிகமாவே ஸ்பேஸ் தேவைதான். பட் நான் இங்க வந்து வித் வந்து 100 பிக்சல் சுருக்கி இருக்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ நம்ம எவ்வளவு வித்து குடுக்குறோமோ அந்த வித்துக்குள்ளதான் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுமே பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ரன்னின் பார்த்தோம் அப்படிதானே? சோ ரன்னின்னா என்னன்னா ஓகே. நான் என்ன சொன்னேன்? ரன்னினும் பிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னேன்னா சோ
சோ டிஃபால்ட்டா ரன் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது ரன்னும் பிளாக்கும் ஒரே மாதிரியே பிரிண்ட் ஆகும். ஒரு எலமெண்ட்டை நம்ம ரன்னு கொடுத்தாலும் இதே மாதிரி பிளாக் மாதிரி நெக்ஸ்ட் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். இதுல என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்ப இந்த ஹலோக்கும் எவ்ரி ஒனுக்கும் நடுவுல இங்க இருக்கிற அந்த ஹைட் டிஃபரன்ஸ் அந்த ஸ்பேஸ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், வித் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ரன்னும் சரி பிளாக்கும் சரி வித் 100% ஆக்கியூபை பண்ணியே தீரும். அதனால வித் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஹைட்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படி விட்டுறலாம். ஓகே, ரன்னின்ல இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு. பிளாக்ல இதை பண்ண முடியாது, ஹைட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ரன்னின்ல ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப ஹைட் 100 பிக்சல் கொடுத்தேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவுல எப்படி இருக்கும், 100 பிக்சல் நமக்கு கேப் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இது ரன்னின். இப்ப நான் நன்னுன்னு ஒண்ணு படிச்சோமா, இப்ப நான் என்ன பண்றேன்னா டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துறேன். என்ன நடக்குன்னு பாக்கலாமா? ஒரு எலமெண்ட்டுமே டிஸ்பிளே ஆகலையா? சோ இதுதான் டிஸ்பிளே நன்னு. ஓகேவா? ஓகே, சோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா படிச்ச அந்த 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். சார் 4 ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு என்ன சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா ஃபிளெக்ஸ பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் தானே? சோ ஃபிளெக்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, நம்ம இங்க வந்து ஒரு டிவ் வச்சுக்கலாம். டிவ்வுக்குள்ள இமேஜ்ல ஆல்ரெடி இங்க இமேஜ் டாட் png ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். சோ அந்த இமேஜ் இங்க போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே, இங்க வந்து ஒரு 3 இமேஜ் வச்சிருக்கேன். ஓகே, சோ இந்த இமேஜ் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாவே எதுலன்னா ஃபிளெக்ஸ்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஃபிளெக்ஸ்னா இப்படிதான் பிரிண்ட் ஆகும். அதாவது அடுத்து நமக்கு வந்து ஹாரிசாண்டலா எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப இது ஒவ்வொன்னையுமே ஒவ்வொரு டிப்புக்குள்ள கொடுத்தா எப்படி இருக்கு பாப்போமா? அதாவது இது டிஃபால்ட்டாவே நமக்கு எப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இமேஜ் டேக் வந்து இன்லைன் மாதிரி பிரிண்ட் ஆகும்னு சொன்னோமா? இன்லைன்னா என்னது, அதோட நெசசரி ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிட்டு அடுத்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொன்னா. சோ அந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து டிஃபால்ட்டா இன்லைன்ல இருக்கு. ஓகேவா? ஃபிளெக்ஸ்னா என்னன்னா இதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு இமேஜ் இங்க இருக்கு, இன்னொரு இமேஜ் அதுக்கு கீழே இருக்கு, இன்னொரு இமேஜ் அதுக்கு கீழே இருக்கு, கீழே அதாவது வெர்டிகலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹாரிசாண்டலா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வேணும் அப்படின்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்படி வந்துரும். ஓகே, இப்ப இந்த இடத்துல இமேஜுக்கு பதிலா ஒரு 2 H1 டேக்ல உள்ளதை வச்சுக்கிறேன். லைட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா கீழே பிரிண்ட் ஆயிருக்கா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த டிவ் ஆக்கியூ பண்ணல, இந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் நேம் என்ன கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டாட் டிஸ்பிளே இனிஷியலா இது எப்படி இருந்தது, இப்படி நான் குடுக்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு குடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது, இப்படி இருந்ததா? ஹலோ இங்க இருந்துச்சு, கீழே எவ்ரி ஒன்னு இருந்துச்சு. சோ
அத நான் இங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தோம்னா அது எப்படி மாறுச்சு? நெக்ஸ்ட் மாறிட்டா? சோ அந்த மாதிரி தான். இதுவும் இன்லைன் மாதிரி தானே. ஃப்ளெக்ஸ் எதுக்கு அப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்லைன் மாதிரி தான் இதுவும் பிரிண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இமேஜஸ் நிறைய யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஹாரிசாண்டலா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆகும். இன்லைன் மாதிரி தான் அதுவும் டிஸ்ப்ளே ஆகும். பட் வந்து நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ற இடத்துல நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ்ல உள்ளதெல்லாம். எனி டவுட்னா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்துமதிக்கு நோ டவுட். ஓகே ஓகே. வினிஷா, ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். டவுட்னா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா? ஓகே. சோ நேத்து வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தேன். எத்தனை பேர் முடிச்சிட்டு வந்தீங்க? 3 பேர் கிளாஸ்ல வந்து அந்த டைம்ல இல்ல. 3 பேர் தான் இருந்தாங்க. கார்த்திகா, இந்துமதி, அபினிஷா இவங்க 3 பேருக்கு தான் இருந்தாங்க. சோ அந்த டாஸ்க முடிச்சீங்களா? ட்ரை பண்ணி மேம் பாத்தீங்களா? நோ காலேஜ் ஒர்க் நிறைய ஓ சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, இந்துமதி மேம் முடிச்சிட்டீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா நடத்தும் போது புரிஞ்சிச்சு, ட்ரை பண்ணும்போது மறந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ட்ரை பண்ணீங்கல்ல, வெரி குட். ஓகே, சோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகே, சோ ஒன்றும் பிரச்சனை இல்ல. காலேஜ் ஒர்க் இருக்கிறதா செய்யும். எல்லா டைமும் ப்ராக்டிஸ். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் முடிக்கவே 9:30 ஆயிடுது. 9:30க்கு அப்புறம் உட்கார்ந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கறதுக்காண்டி தான் கொடுத்தாரு. கண்டிப்பா முடிக்கணும்லாம் இல்ல. ஓகே, சரி, எனிவேஸ் இந்துமதி ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் போட்டுடலாம். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு அதுல என்ன புரியல? அதாவது நான் சரி, ஓகே, அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னன்னு மத்த 3 பேருக்கும் தெரியாதுல்ல, அதனால நான் திருப்பி சொல்லிடுறேன். ஒரு இமேஜ் கொடுத்தேன். ஓகேவா? அந்த இமேஜ் மாதிரி நீங்க வந்து பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் கொடுத்தேன். சோ நீங்க 3 பேரும் அமைதியா இருங்க. ஓகேவா? நீங்க எதுவுமே ரிப்ளை பண்ணக்கூடாது. நான் அவங்க 3 பேர்கிட்ட தான் கேட்க போறேன். ஓகே, கொஸ்டின் கேட்க போறேன். சோ வெயிட் அ மினிட். நான் அதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த டாஸ்க். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் கொடுத்தேன். ஓகே, சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கா? நேத்து ரிப்ளை பண்ண 3 பேரும் பண்ணக்கூடாது. சாய் விஷினி பண்ணலாம். அப்புறம் வேற யாரு? ரோகிணி, சரண்யா, இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க பண்ணலாம். ஓகே, இதே டாஸ்க் நான் இதுக்கு முன்னாடி சரண்யாவுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். நேத்து படிச்ச பொசிஷன்ஸ் வச்சுதான். ஓகேவா? உங்களுக்கு என்ன தோணுது? அதை எப்படி பண்ணலாம்? ஒரு இமேஜ் இருக்கு. இமேஜ் நம்ம வந்து அப்சல்யூட்ல வச்சு அந்த டெக்ஸ்ட்டை ரிலேட்டிவ்ல வச்சா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஓகே. ரிலேட்டிவ் ஓகே. அப்சல்யூட் பண்ணணுமா? ஓகே ஓகே, அப்படியும் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்டுக்குள்ள வச்சு. ஆனா நீங்க அப்சல்யூட்னா என்ன வரும் அப்படின்னா, அந்த பாக்ஸுக்குள்ளதான் நீங்க மூவ் பண்ண முடியும். எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த எலமெண்ட் வந்துட்டு பாக்ஸ விட்டுட்டு கொஞ்சம் வெளியில தள்ளி இருக்கு.
அப்படிதானே? சோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டையுமே ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இந்த இமேஜையும் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸையும் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு Z இண்டெக்ஸ் வச்சு பண்ணலாமா? இதுக்கு Z இண்டெக்ஸ் 2ன்னு கொடுத்துட்டு இதுக்கு Z இண்டெக்ஸ் 1ன்னு கொடுத்தா என்ன பண்ணும்? இமேஜ் டாமினேட் ஆகி மேல வந்து பிரிண்ட் ஆகும், கீழே உள்ளது மிச்சதெல்லாம் இங்க கீழே பிரிண்ட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, சோ அப்சல்யூட் வந்தா என்ன ஆயிரும்னா இங்க வந்து இந்த ஒரு ஸ்கொயருக்குள்ளதான் நீங்க அதை மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வெளியில வந்து அது வந்து கொஞ்சம் இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் லைட்டா வெளியில வந்த மாதிரி இருக்கா? சோ அப்ப நீங்க வந்து ரெண்டையுமே ரிலேட்டிவ்ல கொடுத்து Z இண்டெக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா பண்ணலாம். ஓகே, எனிவேஸ் சூப்பர். இத வச்சுதான் நேத்து பண்ண சொன்னேன். சோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க இந்த மாதிரி, பட் கொஞ்சம் தப்பா வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சோ இதே டாஸ்க் கூட நம்ம இன்னொரு நாள் கூட பண்ணலாம். டைம் இருந்தா நானே கூட இதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு இந்த டாஸ்க் மத்த 3 பேர் கூட இன்னைக்கு கூட வீட்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னா கேட்கலாம். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? அபினிஷா, உங்களுக்கு மட்டும் ஏதோ டவுட் இருக்குன்னீங்க, அப்படிதானே? அதை முடிச்சு கிளியர் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஷோ பண்ணலாம். ஷோ பண்ணிட்டீங்களோ? நீங்க காமிச்சிட்டீங்களோ? அதான் மறந்துட்டு சொல்றேனா? எனக்கு டவர் இல்லையா உங்களுக்கு டவர்லங்கிற வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எஸ் மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இப்ப கேக்குதா ஒழுங்கா? நெட்வொர்க் இஷ்யூ. சாரி. ஓகே, யாரு சொல்லிட்டு இருந்தா? வினிஷா. ஓகே, அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்களா? ஓகே, சோ அதர்ஸ் வந்து நீங்க வந்து முடிஞ்சா அந்த டாஸ்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம மீட்டை இப்பவே எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே.